அந்த சிங்கம் எப்படி பாடுமோ அப்படி பாடக்கூடியவர் அவர்கள். ஏன் நான் திரும்ப திரும்ப எல்லா மேடைகள்லையும் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மகான்களை நினைக்கலைன்னா நம்ம மறந்துடுவோம். நன்றி மறந்தவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். இளைய தலைமுறைகள் இப்படி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். இன்றைக்கி நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கி சாமானியனுக்கு கூட இன்றைக்கி பத்மஸ்ரீ கொடுத்துருக்கிறார். அதனால தான் உலக வரலாறுலேயே ஒரு தேவார ஓதுவா மூர்த்திகள் பத்மஸ்ரீ பட்டம் வாங்குறாங்கன்னு சொன்னால் அது திருமுறைக்கு பெருமை அல்லவா? இதற்கு வித்திட்டவர் யாருன்னா தர்மயாதின குருமணிகள். தர்மயாதின 27வது குருமணிகள் அதற்கு வித்திட்டவர், விதை போட்டவர். அதை மறுக்க முடியுமா? அப்படி இந்த திருமுறைகள் உங்களை எல்லாரையும் உயர்த்தும். நாங்கள்லாம் சாதாரணமாக இருந்தவர்கள். ஆனால் தேவாரம் எல்லாரையும் இன்னைக்கு பெரிய இடத்துல வைத்திருக்கிறது. அப்படி இந்த காந்தார பஞ்சமம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ராகம். இது கொல்லம்பூதூர்னு ஒரு தலம். தீபாவளி முடிஞ்சு அமாவாசை அன்னைக்கு ஞானசம்பந்தர் நேர மதுரையில் இருந்து புறப்பட்டு போனார். எங்க திருநள்ளாரை போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும்னு போகிற வழியில் திருவாரூர் பக்கத்தில் கொட்ராச்சேரின்னு ஒரு ஊர். அந்த ஊரை தாண்டி செல்லூர்னு பேர். அந்த ஊரில் முள்ளியா